நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 14 23வது வசனத்தை வாசியுங்கள். பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். அல்லேலூயா. இதுல கையின் பிரயாசங்களை குறித்து இருக்கிற முதல் ஆசீர்வாதம். அவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர், கையின் பிரயாசங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார். அவர் கையின் பிரயாசத்தை அவர் பலப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், எங்களுக்கு சோர்வு வரும், எங்களுக்கு பலவீனம் உண்டாகும். சோத்திரம், எங்களுக்கெல்லாம் கையின் பிரயாசமே இருக்காது. சோத்திரம், நீங்க சொல்றது போல சோத்திரம் ஜப ஜீவிதமே எங்களுக்கு கம்மியா தான் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அந்த கையின் பிரயாசத்தை முதலாவது பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் பலப்படுத்துவார் என்று சொல்ல மாட்டோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் அவிசுவாசம் இருக்கு இல்லையா? சோத்திரம், எங்க கையின் பிரயாசம் எல்லாம் சோத்திரம் அவன் பலப்படாதுன்னு உள்ள அவிசுவாசம். சோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் இவனமாய் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் அவர் கையின் பிரயாசத்தை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ள ஜெபிக்க முடியல, அவை சோத்திர காரியங்களை கேட்க முடியல, சோர்வில் அசதி வருது, அவை சோத்திர சோர்வோடு அசதி வருது, இன்னும் சமயம் இல்லை பாஸ்டர் அவன் ஆண்டவரே என்று சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு சமயத்தை தந்து, அவன் உங்களுக்கு நேரத்தை தந்து, உங்களுக்கு பலனை தந்து, உங்களுக்கு கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உதடுகளின் அவிசுவாசமான பேச்சுகள் அது என்ன செய்யுமா? ஆசீர்வாதத்தை கொண்டு தராது. அல்லேலூயா. அப்ப இவனமான முதலாவது உதடுகளின் பேச்சை கர்த்தர் மாற்றி கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார்.